இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று லடாக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த லடாக்கில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது அவங்களுக்கான ஒரு உரிமை வேணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அவங்களுக்கான அந்த கலாச்சாரம் இருக்குல்லையா, அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு சட்டம் வேணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வேலை வேணும், நிரந்தரமான ஒரு வேலை வேணும் அப்படின்றது தான் அவங்களோட ப்ரொட்டஸ்ட். இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஒரு உண்ணாவிரதத்துக்கான ஒரு ப்ரொட்டஸ்டாக தான் ஆரம்பிச்சாங்க. பட் இன்னைக்கு அது ஒரு வயலன்ஸ் ப்ரொட்டஸ்டா மாறி இருக்கு. வயலன்ஸ் ப்ரொட்டஸ்ட்னா எந்த அளவுக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது லடாக்ல இருக்கிற பிஜேபி ஆபீஸை எரிச்சிருக்காங்க, ஒரு போலீஸ் வேனை எரிச்சு இருக்காங்க. அங்க இருக்கிற போராட்டக்காரர்களுக்கும் போலீஸுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டை நடந்திருக்கு. இதனால போலீஸ்காரர்கள் அவங்கள லட்டி சார்ஜ் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அங்க இருக்கிற மக்களை துரத்த ஆரம்பிச்சாங்க. இதனால ரெண்டு பக்கமும் கிட்டத்தட்ட 4 பேர் இந்த லடாக் ப்ரொட்டஸ்ட்ல இறந்திருக்காங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. என்ன நடந்துகிட்டு இருக்கு லடாக்ல, அங்க இருக்கிற போராட்டக்காரர்களுக்கு என்னதான் தேவை, அவங்களோட தேவை நம்மளோட கவர்மெண்ட் வந்துட்டு ஏத்துக்கிறாங்களா அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட் எதுக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட், யார் ஆரம்பிச்சது அப்படின்றப்ப பார்க்கும்போது சோனம் வாங்சாக் இவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டிவிஸ்டா வந்துட்டு லடாக்ல இருந்துகிட்டு இருக்காரு. இவரோட டிமாண்ட் என்னவா இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த லடாக் வந்துட்டு தனி ஒரு ஸ்டேட்ஹுட் அப்படின்றது ஒன்று வேணும், அதாவது இந்த ஸ்டேட்டுக்கான ஒரு தனி உரிமை வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அது கூடவே வந்துட்டு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற ட்ரைப் மக்களுக்கான ஒரு கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவங்களோட கல்ச்சர் வந்துட்டு அழியாம பாதுகாக்கிறதுக்கான ஒரு சில ரைட்ஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் வந்து வேணும் அப்படின்றது தான் இவரோட டிமாண்டாக இருக்கு. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்றாரு, சோனம் வாங்சாக் வந்துட்டு எடுத்ததும் இந்த போராட்டத்தில் வன்முறையை கையில் எடுத்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர் முதல்ல இந்த ஒரு போராட்டத்தில் கையில் எடுக்கும்போது உண்ணாவிரதத்திலிருந்து ஆரம்பிச்சார். ஸோ இவர் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு உண்ணாவிரதத்தில் ஆரம்பித்த ஒரு போராட்டம் தான். அது மட்டும் இல்லாமல் சோனம் வாங்சுக் வந்துட்டு ஒரு அடுத்த ஒரு டிமாண்டுமே முன்வைக்கிறார். அது என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது 6th ஷெட்யூல் ஸ்பெஷல் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி இது என்ன ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க அப்ளை பண்ண எல்லா விஷயங்களும், உதாரணத்துக்கு அவங்களோட லேண்டாக இருக்கட்டும், அவங்களோட கல்ச்சராக இருக்கட்டும், அவங்களோட வேலைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு 6th ஷெட்யூல் அப்படின்றது சொல்லணும். ஸோ இதுவுமே அவர் ஒரு டிமாண்டாக வச்சிருக்காரு. இது ஏன் இவர் இப்போ கேட்குறாரு அப்படின்றப்ப பார்க்கும்போது 2019 லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியா மாறி இருந்தது. ஆனால் அது அசம்பிளியில் மாறிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதனால தான் இந்த ஒரு டிமாண்டை அவர் வைக்கிறார். இன்கேஸ் இந்த ஒரு டிமாண்டில் அவர் சொன்ன அந்த டிமாண்ட் வந்துட்டு அப்ளை செய்யப்பட்டுச்சு, ஒரு நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு ஏகப்பட்ட ட்ரைபல் பீப்புள்ஸோட நிலம் வந்துட்டு அபகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும். ஏகப்பட்ட ட்ரைபல் பீப்புள்ஸோட கலாச்சாரம் வந்துட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து இவங்களை வந்துட்டு காப்பாற்ற முடியும். ஸோ இது வந்துட்டு முக்கியமாக ஒரு ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரணா இந்த ஒரு 6th ஷெட்யூல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். ஸோ இதனால மட்டும்தான் சோனம் அவர்கள் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை லடாக்ல ஆரம்பிச்சார், அவரும் அவரோட சப்போர்ட்டர்ஸும். அதனால அங்க இருக்கிற இந்த ட்ரைபல் பீப்புள்ஸோட கல்ச்சர் அழியாம பாதுகாக்கலாம், அது கூட அவங்களுக்கான ஒரு வேலைகளை உறுதிப்படுத்தலாம், அவங்களுக்கான ஒரு நிலம் அவங்களுக்கே சொந்தமாகும் அப்படின்றது தான் இதுக்கான ஒரு முக்கிய காரணம் தான் இந்த ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கான ஒரு விஷயம்ன்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆரம்பத்தில் இந்த வாங்சாங்கோட போராட்டம் ஒரு உண்ணாவிரதம் போராட்டமாக தான் ஆரம்பிச்சது. இது கூட அவரோட சப்போர்ட்டர்ஸுமே கூட இருந்தாங்க. பட் இது போக போக எப்படி மாறிச்சு அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த போராட்ட களம் அதிக அளவில் மக்கள் சேர ஆரம்பிச்சாங்க. சரி, இந்த போராட்டத்தில் சேர்ந்த மக்கள் யாரெல்லாம் அப்படின்றப்ப பார்க்கும்போது இவங்க எல்லாரும் ஒரு வகையில் பாதிக்கப்பட்டவங்க. பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட நிலங்களை வந்துட்டு எல்லாருமே வெளியே ஆளுங்க வந்துட்டு அபகரிச்சுட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு எங்களோட இனத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிலமே கிடையாது அப்படின்ற ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த ஒரு கூட்டத்தில் சேர்ந்தாங்க. அதே போல சில இன மக்கள் வந்துட்டு என்ன பண்ணனா, அவங்களுக்கான ஒரு தக்க வேலைகள் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்ல சேர்ந்திருக்காங்க. சில பேரோட கலாச்சாரமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிஞ்சே போயிடுச்சு. ஸோ அந்த கலாச்சாரத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு திரும்பி மீட்டு எடுக்கணும் அப்படின்றது நினைச்சு இன்னும் சில பேர் வந்துட்டு அந்த போராட்ட களத்தில் நிற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த ஒரு போராட்ட களம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசா ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதை பார்த்து அங்க இருக்கிற கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, உடனே இந்த போராட்ட களம் பெருசா ஆகுது, ஸோ இதனால அங்க ஏதாச்சும் ஒரு வயலன்ஸ் நடந்துடக்கூடாது
இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போலீஸை வந்துட்டு நிப்பாட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ போலீஸ் வந்ததுக்கு அப்புறமா இங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள் என்ன நினச்சாங்கன்னா, நம்மளை வந்துட்டு அடித்து வெளியில் ஏற்றுறதுக்கு இந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக தான் போலீஸ் வந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தப்பாக புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை அடுத்தது அதிரடியாக மாற ஆரம்பிக்குது. என்ன அப்படின்றப்போ உண்ணாவிரதமாக இருந்த போராட்டம் அப்படியே ஒரு வயலன்ஸ் போராட்டமாக மாற ஆரம்பிச்சுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்றப்போ அங்கே இருக்கிற மக்கள் போலீஸை கல்லால் அடித்து துரத்த ஆரம்பித்தாங்க. இதை பார்த்தா போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வச்சுட்டு இருந்த ஷீல்டை வச்சு தடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா போலீஸும் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு இது கண்ட்ரோல் கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி இவங்க லத்தி சார்ஜ் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க பொதுமக்களுக்கு. ஸோ இதனால் பொதுமக்களை அடித்தாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த கூட்டம் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சது. எல்லா மக்களும் ஒன்றா சேர ஆரம்பித்தாங்க. ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்றப்போ லடாக்கில் இருக்கிற பிஜேபி ஆஃபீஸை கொளுத்தி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிஜேபி ஆஃபீஸ் இப்போ நெருப்பில் எரிஞ்சு கருவாடு ஆகிடுச்சு. அதை தாண்டி போலீஸ் வந்த வேனாக இருக்கட்டும், ஜீப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற பொதுமக்கள் நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு சைடு பொதுமக்கள் கல் அடிக்க, இன்னொரு சைடு போலீஸ் வந்துட்டு அவங்க லத்தியால் அடிக்க, உண்ணாவிரதம் போராட்டம் அப்படியே வந்துட்டு வயலன்ஸ் போராட்டமாக மாறி ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு தரப்புலையுமே ஒருத்தர் அடித்து கிட்டத்தட்ட 4 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ போலீஸ் வந்துட்டு ஏகப்பட்ட மக்களை வந்துட்டு யாரெல்லாம் பயங்கரமாக வயலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் அவங்கள எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி இப்போ கஸ்டடியில் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ ஃபைனலாக வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் இப்படி வயலன்ஸாக மாறினதுனால ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு போராட்டத்தை நீங்கள் கலைங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த ஒரு கவர்மெண்ட் பண்ணும். வர அக்டோபர் 6ஆம் தேதி வந்துட்டு இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கவர்மெண்ட் சைடில் நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. பட் இதை சொன்னதுக்கு அப்புறமா இப்போதைக்கு இந்த ஒரு போராட்டம் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் திரும்பியும் அக்டோபர் 6ஆம் தேதி இந்த ஒரு பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வரல கவர்மெண்ட்னால அப்படின்ற பட்சத்தில் திரும்பியும் இந்த போராட்டம் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த போராட்டக்காரர்களுக்கு வந்துட்டு முக்கியம் அப்படின்றப்ப பார்க்கும்போது இது அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட நிலங்கள், அவங்களோட வேலைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு ப்ரொடெஸ்டாக தான் அங்கே இருக்கிற மக்கள் இதை பார்க்குறாங்க. அதுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுறதுக்கான ஒரு சட்டத்தை தான் அவங்க அதை கேட்குறாங்க. இது வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் அதை ஏற்றுக்கிட்டு இதை ரிசால்வ் பண்ணுமா, இல்லை மீண்டும் வந்துட்டு இதை எஸ்கலேட் பண்ணி திரும்பி இது தொடருமா அப்படின்றது உங்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக லடாக்கில் நடந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் லடாக்கில் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனும் அவங்களும் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே உலக நடப்புகள் என்ன இருக்குன்றது நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக கொண்டு வந்து ஒவ்வொரு நாளுமே சேர்க்குறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.